தேவனே, பூமியில் உம்முடைய வழியை எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷத்தை கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். ஓகே, இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்றது என்னது ஏற்கனவே பார்த்துருக்கோம். 61 to 68 வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்க பாதுகாப்பின் சங்கீதம் இல்லை. காட்ஸ் தேவனுடைய ஒரு பாதுகாப்புக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்வதற்கு ஒரு நிலையில ஜனங்களுக்கு ஜெபம். இதை ஒரு மிஷனரி சாங், மிஷனரி என்ன சொல்லலாம், சங்கீதம் ஒன்றும் சொல்லலாம், இல்லை சர்ச்சு சங்கீதம் ஒன்றும் சொல்லலாம். எல்லாம் சபைக்குள்ள அதாவது மிஷனரி சங்கீதம் சொல்றதுதான் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். இது ஒரு சபையின் ஜெபமா தான் இருக்கு, ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சங்கீதத்துல நம்ம படிக்கிற பாடம் என்ன? தேவனே, பூமியில் உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணையும் விளங்கும்படியா. அப்போ எப்படி பூமியில் அவருடைய வழியும் எல்லா ஜனத்துக்கும் அவருடைய இரட்சணையும் விளங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அது எப்படி விளங்கும்? த்ரூ சர்ச். அதாவது எப்பவுமே ஒரு ஹியூமன் மனிதர்களுடைய என்ன வேணும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் மனிதர்களை தான் உபயோகப்படுத்துவார்ன்றதான் இதுல உள்ளது. வேற ஒன்று அவருடைய திட்டங்கள் அதை நிறைவேற்றணும். மனுஷர்களை வைத்துதான் தேவன் நிறைவேற்ற முடியும். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேற எந்த விதமான, அதாவது அவருடைய திட்டங்களை பூமியில பூரணப்படுத்தி காட்டுவதற்கு மனுஷன் தேவை. அப்ப ஒரு சாட்சியின் சங்கீதம் ஒன்று கூட சொல்லலாம். அதை இன்னொரு வகையில சொன்னா இது சாட்சியின் சங்கீதம். எதனால இது சாட்சியின் சங்கீதம்? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை பூமியில நிறைவேற்றுவதற்கு மனிதர்கள் உபயோகப்படுகிறார்கள். அதான் அதில் உள்ளது. இனி அப்படி உபயோகப்படுத்தப்படுகிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை இந்த பூமிக்கு அறிவிக்க நம்ம உபயோகப்படுகிற ஒரு நபர்களா இருப்போம் சொன்னா, ஆசீர்வாதங்கள் நிலைக்கும். அப்ப இந்த பூமியில தேவனை சாட்சி வைக்கிறது என்ன நினைச்சீங்க? அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துவதற்கு முகாந்திரமாய் இருக்கிற மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கிருபையும் ஆசீர்வாதம் தான் மற்ற ஜனத்துக்கு தேவனை குறித்த அறிவை ஏற்படுத்துகிற ஒரு தேவனை குறித்த அறிவு மற்ற ஜனத்துக்கு ஏற்படுகிறது. இப்போ அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற கிருபை, அவர் கொடுக்கிற நீதி, அவர் கொடுக்கிற அந்த பரிசுத்தம், அவர் கொடுக்கிறதான என்னது ஆசீர்வாதம். இது மற்றவங்களை என்ன செய்யும்? தேவனை தேட வைக்கும், இல்ல தேவனை அறிய வைக்கும். தேவனை அறிவிக்கிறதுக்கு நம்ம போய் பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும், நம்ம ஊரா போய் ஆண்டவரே சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நடப்பதை காட்டிலும், தேவனுடைய அந்த ப்ராசஸ், அவருடைய அந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தேவனை கற்றுக்கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு பின்னணியை தான் இந்த சங்கீதம் தருது. சரி, இப்ப பார்க்க போறோம். தேவனே, பூமியில் உம்முடைய வழி எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய இரட்சணியம் விளங்கணும்.
அது எப்படி விளங்கும்? அதாவது மனுஷர்கள் தெய்வ வழி அறியணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்றா ஒரே வழிதான். 2வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும். யார் மேல? அவரை அறிந்து ஆராதிக்கிறவர் மேல அவருடைய முகப்பிரகாசம் இருக்கணும். சும்மா தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகப்பிரகாசம். அப்ப தேவ முகப்பிரகாசம் ஆராதிக்கிறவர்களுக்குள்ள இருந்தாதான் என்ன நடக்கும்னு பாக்குறோம்? ஜாதிகள் ரட்சிக்கப்பட முடியும், இல்ல அவருடைய வழிகள் ஜனத்துக்கு தெரிவிக்கப்பட முடியும். அப்ப தேவ பிரசன்னம் அல்ல அவருடைய முக பிரகாசம் எங்க இருக்கணும்? ஆராதிக்கிற ஜனத்துக்குள்ள இருக்கணும். அப்ப ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது நோக்கங்கள் என்ன? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆசீர்வாதம் அது எந்த வகையான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி. இப்ப ஆசீர்வாதம் உள்ள பதம் வந்தாலே நமக்கு பௌதீகம் உலகம் அதுதான் இங்க ஓடி வரும். ஆசீர்வாதம் சொல்றது விசுவாசத்தின் தைரியம் உள்ளது அநேகர் சொல்ல முடியாது. அநேகருக்கு ஆசீர்வாதம் சொல்றது பலன், அதான் எப்பவுமே போல்ட்னஸ், தைரியம் தான். ஒரு மனுஷனுக்கு விசுவாச தைரியம் தான் ஆசீர்வாதம். ஏன்னா விசுவாசத்துல தைரியம் இல்லாததுனாலதான் அநேகரை நிச்சய முடியல, தேவனுக்கான பிரகாசப்படுத்த முடியல. அநேக தேவனுக்காக பிரகாசிக்க முடியாம நிற்பது காரணம் என்னங்கன்னா அவர்களுக்குள்ள என்ன கிடையாது, அந்த அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இது எதுக்குள்ளது? அவருடைய ரட்சணியத்தை விளங்க பண்ணுவதற்கு. அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த ரட்சிப்பினுடைய பூரணம் இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் கிடைக்காது. அப்போ ஒரு சபை, இது ஆக்சுவலா இது சபை சங்கீதம் தான் இன்னொரு வகையில சொல்லலாம். மிஷினரி சங்கீதம்னு சொல்லலாம், அதே நேரத்துல சபை சங்கீதம்னு சொல்லலாம். சபை சங்கீதத்தினுடைய அடிஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சபை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? உலகத்துல உள்ளவன் அவரை அறிந்து கொள்ளணும், அவருடைய ரட்சிப்பை புரிந்து கொள்ளணும், அவருடைய வழியை புரிந்து கொள்ளணும், அவருடைய நீதியை புரிந்து கொள்ளணும், அவருடைய கிருபையை புரிந்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய பிளான். அதுக்குதான் சபையை வச்சிருக்கிறார். நம்ம சபை எதுக்கு இருக்குன்னு சும்மா கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். கட்டடம் கட்டுவதோ அங்க தேவனுடைய முகப்பிரகாசம் ஆராதனைகளில அங்க வருகிறவர்கள பிரகாசிக்கணும். அப்பதான் இந்த பூமியில ரட்சணியம் விளங்கும், ரட்சிப்பு மற்றவர்களுக்கு இதுதான் ரட்சிப்புன்னு உள்ள அறிவை கொண்டு வரும். அடுத்து 3வது இன்னொரு பாகமாக அதுல தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும், அறிஞ்சவங்க மட்டும் இல்ல அறியாதவங்களும் தேவனை துதிப்பார்கள். ஏன்? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்தினீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ்வார்கள். அதாவது இந்த இரண்டாவது பாட்டு தேவனை துதிக்கிற பாகம். முதலாவது ஜனங்கள் ரட்சிப்பை அறிகிற பாகம். 2வது உள்ளது என்னது? ரட்சிப்பை அறிகிறவர்கள் அதை துதிப்பார்கள். எப்ப துதிப்பார்கள்? அவருடைய நியாய தீர்ப்பை, நிதானமான நியாய தீர்ப்பு கொடூரமா இருக்காது. அவரை அறிகிறவன் மேல தேவன் அவரை அறிய நினைக்க துதிக்க விரும்புகிறவனுக்கு மேல அவர் நிதானமான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்ல, அந்த தீர்ப்புனால ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆக்சுவலா மனுஷனுடைய தப்பிதங்களுக்கு தக்கதா தண்டித்தா ஒருத்தவங்க கூட உலகத்துல இருக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற கண்டிஷன்ல ஆண்டவர் நிதானமாய் நியாயம் இருக்கிறாருன்னா கொஞ்சம் விட்டு வீழ்ச்சி, இரக்கம், தயவு, கருணை இதெல்லாத்தையும் காட்டுறாரு. அப்ப அதுல வருகிற அந்த இரக்கத்தை நம்ம இங்க என்ன செய்யறோம்? காணும்போது ஜனங்கள் சந்தோஷிப்பாரு. பார்த்தது என்னது? அவருடைய பிரகாசத்துல ரட்சிப்பையும் அவருடைய வழியும் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது என்னது? அவருடைய நீதியில துதியையும் அதாவது ஜனங்கள் துதிக்க ஆரம்பிப்பார்கள். நீதியை காணும் போது தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள். இனி 3வது செக்ஷன், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களா, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பின்ன இங்கேயும் துதி தான் வந்திருக்கு, துதிப்பார்களாக அப்படின்னு. சகல ஜனங்களும் மேல தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களா, அங்கேயும் சகல ஜனம்தான், இங்கேயும் சகல ஜனம்தான். இங்கேயும் அந்த 3, 5 வசனங்கள் தேசம் என்னது?
ஒண்ணு போலதான் இருக்கு. திரும்ப ரிப்பீட்டேஷன் வந்திருக்கு. சகல ஜனங்களும், உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படி துதிப்பார்கள்? பூமி தன் பலனை தருவதனால். இப்ப பௌதிக ஆசீர்வாதத்தினாலதான். அடுத்தது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியினுடைய எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அதாவது அது நம்ம தெரியும், பூமியில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மற்றவங்க பயந்துதான் இருப்பாங்க. இப்போ ஈசாக்கா தேவன் ஆசீர்வதித்த போது, அப்ப யுத்தம் பண்ணினாதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள், சண்டை போட்டாதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள், நம்மகிட்ட பணம் இருந்தாதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். அதாவது பூமியின் ஆசீர்வாதம் குறித்த காலத்துல மழை பெய்கிறது, குறித்த காலத்துல விருட்சத்தின் பலன்களை அனுபவிக்கிறது. அது தெய்வ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு இருந்தால் ஜனங்களுக்கு தெய்வத்தை குறித்து என்னது பயம் உண்டாகும். அப்போ எந்த வகையில எல்லாம் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம எப்படி ஜனத்துக்கு தேவனை அறிவிக்கிறதுன்னு சொன்னா, நம்பர் 1, அவருடைய முகப்பிரகாசமாய் நம்ம மாறும்போது, அவருடைய அந்த உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்ற. அப்ப அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்க வைக்கத்தக்க ஜீவிதம் செய்யும் போது. 2வது, எப்போ ஜனங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, எப்ப துதிக்க ஆரம்பிக்கும்? அவருடைய நீதியை அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது தேவனை துதிப்பார்கள். 3வது, எப்ப ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள் என்று கேட்டா, அவருடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும் போது. அப்ப அவருடைய பிரசன்னம், அடுத்தது அவருடைய நீதி, அவருடைய ஆசீர்வாதம். இந்த 3ம் உலகத்தில் உள்ள ஜனத்துக்கு தேவனை அறிவதற்கும், தேவனுடைய ரட்சிப்பை புரிவதற்கும், தேவனுடைய வழியில வருவதற்கும் வழி நடத்துகிற ப்ராசஸ் உள்ளது. இந்த 67வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார், எப்படி உலக ஜனம் தேவனை அறிந்து கொள்ளும் அப்படின்னா, சபைக்கு போற, ஆராதிக்க போற கிறிஸ்தவன் சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய முகம் பிரகாசிக்கணும். அவருடைய முகம் எப்படி பிரகாசிக்கும்? அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கமும் நம்ம கிட்ட தங்கும் போதுதான் அவருடைய முகம் பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்? நம்ம நல்லாவே தெரியும், தேவனுடைய முக பிரகாசம் அப்படின்னு சொல்றது நம்மள, அதாவது நம்ம ஒரு என்ன சொல்றதுதான், ஒரு ரிஃப்ளெக்டர் தான். இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு ரிஃப்ளெக்டரா இருக்கிறோம் அப்படின்ற அறிவு நமக்கு இருந்தா போதும், தேவன் நிச்சயமாய் ஜாதிகளுக்கு வழியையும் ரட்சணியத்தையும் வெளிப்படுத்துவார். அதை விட்டுக்கிட்டு நமக்குள்ளே அவருடைய முக பிரகாசத்துக்கு பதில் நம்ம பிரகாசிக்கணும்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் இப்ப தன்னை தான் பிரகாசிச்சு, அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல ரட்சிப்பு தடையா இருக்கிறது. இல்லைங்க, ஜனங்கள் தேவனை அறிவதற்கு தடையா இருக்கு. அவன் தன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறானே தவிர தேவனுடைய முகத்தை தன்னில பிரகாசிப்பிக்க, தேவனுடைய முகத்தை ஒருத்தன் தன்னில பிரகாசிக்க செய்யும் போது அவனுக்கு 2 காரியங்கள், தேவ இரக்கமும் தேவ ஆசீர்வாதமும் இருக்கும். இனி அடுத்தது, அவருடைய நீதி இந்த பூமியில கற்றுக் கொடுக்கும் போது, அவருடைய தெய்வ நீதி, தயவுள்ள அவருடைய நீதிய, நிதானமான அவருடைய நீதிய ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள். 3வது நம்முடைய ஆசீர்வாதம் தான். அது பௌதிக ஆசீர்வாதம் தான். குறித்த காலத்துல மழை பெய்ய வைப்பாரு, குறித்த காலத்தில் நன்மைகளால் நிரப்புவாரு. அப்ப இந்த காரியங்கள் பூமியில உள்ள ஜனத்தை தேவனை அறியவும், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை துதிக்கவும், அவரை பின்பற்றவும் வைக்கவும் உள்ள ஒரு கருத்து இந்த 67வது சங்கீதத்துல இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாய் தேவன் நம்மை மாற்றும்படி, எப்படி அவருடைய முகம் நம்மள பிரகாசிக்கணும், அவருடைய நீதி நம்மள வெளிப்படணும், அவருடைய ஆசீர்வாதம் நம்மள நிலைத்திருக்கணும். இந்த காரியத்தை கத்து செய்யும்படியா இந்த காலையில ஆண்டுடைய சமூகத்துல இந்த 2வது நாளில், இந்த மாதத்தினுடைய 2வது நாளை தேவன் தந்து ஆண்டவரை செபிக்க வைத்திருக்கிற இந்த வேளையில, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை நேற்றைய தினத்துல ஒப்பந்தம், ஆண்டவரை அடையாளத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை 1ஆம் தேதி எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்த அடையாளம் இருக்கும் போது, 2ஆம் தேதி எங்களுக்கு நீ சொல்லி தருகிற காரியமே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாய் இருக்கும் விதம்.
ஒரு ஒப்பந்த அடையாளம் எங்களில் இருந்தா பாதுகாப்பு இருக்கும். நாங்கள் சாட்சியா இருந்த ஆசீர்வாதம் தங்கொண்டுள்ள இந்த ஆலோசனை இந்த 2 நாளாய் ஆண்டவரை இந்த மாதத்துல தருகிறீர். ஆண்டவரை எங்களை பாதுகாப்புக்கும் எங்கள் ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரே வழிகள் என்ன என்பதை எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா இந்த காலை வேளையில எழும்பி ஜெபத்திற்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் தேவனை அறிவதற்காகவும் தேவன்ல பலனடைவதற்காகவும் வாஞ்சித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுத்தும், உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்டும், உங்களுடைய தாய்வு வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய நீதி எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவரே ஜனங்கள் துதிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த காரியத்தை கர்த்தாவே என்னில் எங்களில் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் விசேஷமாய் திருச்சபை மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த தூர தேசங்களில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் நினைவு கொண்டு போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தினவனுக்காக, அனிதாவுக்காக, ஆண்டவரே ரோபினுக்காக, ஆண்டவரே பிரபுக்காக, அன்றைய வெளிநாடுகளில் தன்னுடைய பிள்ளைகள் வாசம் பண்ண நாட்களில் தேவாவியானோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த சபையை குறித்து உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு தூரமாய் இருந்து கட்டாக வேலை செய்கிற இடங்களில் தேவன் மனுஷ கண்ணின் தயவையும் உங்களுடைய கண்ணின் கிருபையும் எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை அடையாளங்களை வெளிப்படுத்தும், உண்மையான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பேசுவீராக. இன்னும் விசேஷமாய் தகப்பனே, வாலிபர்களுக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகள் தடைபட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தரும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அனுபவத்தையும், விவாக தடை உள்ளவர்களுக்கு ஆண்டவரை அதை நீக்குகிற கிருபையை வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, இந்த பகல் காலம் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உமக்கு சாட்சியாய் நிற்கிற உம்முடைய முகப்பிரகாசத்தை வெளிப்படுத்துகிற சபை மக்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற நான் செபிக்கிறேன். ஏழை எளியவர்களுக்காக செபிக்கிறேன், விதவைகளுக்காக செபிக்கிறேன், படிக்கும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரை இருந்து ஆண்டவரை எல்லா வியாதியாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறார், வைத்தியத்தின் பயத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறார். கற்றுரைக்கிற ஒவ்வொருவரும் தாங்கட்டும். நீங்கள் எல்லாரையும் நடத்துவீராகவும் இந்த இறக்கத்தினாலும் நடத்துவீர்கள். இந்த மகிழ்வான காரியத்தின் வெளிப்படுத்தும். அந்த தேசத்துக்காக செபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக செபிக்கிறோம். அந்த பாடல் தேசத்தின் விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரை அதன் அந்த சரியாமல் ஆண்டவரை ஆட்சேபத்தை அதில் அன்றோட இந்த விஷயத்தில் இந்த இரக்கத்தை அங்கே வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுக்கு வாழ்க்கை அவங்களுக்கு பார்க்க நிறைவேற்றும். நாங்கள் என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில செய்கிறோம் அனைத்தும் மகிமையாய் தீர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின்